தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத திரைப்படங்கள் பல உண்டு. அதில் ஒன்று அழியாத கோலங்கள். திரு பாலு மகேந்திரா அவர்களுடைய இயக்கத்தில் வந்தது. மிகச்சிறந்த கேமராமேன், புகைப்படக்காரர் அந்த பாலு மகேந்திரா இயக்குனர் அவதாரம் எடுத்தது. இந்த அழியாத கோலங்கள்ங்கிறது ஒரு அறியாத வயசு, 13 வயசுன்னு சொல்லுவாங்க, 18, அது சின்ன வயசு, ஸ்கூல் டேஸ், பள்ளிக்கூட காலங்களில் ஏற்படக்கூடிய காதலை எடுத்து கொண்டு அழகாக ஒரு காமிக்கக்கூடிய ஒரு படம், அற்புதமான படம். அந்த படத்துடைய ஒரு சிறப்பு என்னென்னா, மிக அற்புதமாக நடிச்சிருந்த ஷோபா அந்த படத்தில் தத்ரூபமாக இருந்தாங்க. அதாவது ஒரு குறுகிய காலம் உலகத்தில் வாழ்ந்தவங்க தான் ஷோபா. 1962 பிறந்து 1980 இறந்துட்டாங்க. இந்த சினிமா 1979 1979 வந்தது. ஷோபா குழந்தை நட்சத்திரமாக நடித்தது. அவங்க 17 வயசில் பசிங்கிற படத்துக்கு தேசிய விருது கூட வாங்கியிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்களுடைய முகம் அவ்வளவு அழகாக இருக்கும், இயற்கையான நடிப்பு. இந்தியாவுக்கு ஒரு பெரிய, இந்திய திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, அவங்க காலமாகி போனது. அவங்க கூட நடிச்சிருப்பார் பிரதாப் போத்தன். 1952 பிறந்தவர், 2022 காலமாயிட்டார். பன்முக திறமை உள்ளவர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர். இப்படி கேரளாவில் பிறந்திருந்தார். ஒரு ஃபிலிம்ஃபேர் விருதே 79, 80, 87 வாங்கியிருக்காரு. சிறந்த இயக்குனர் விருது 1985 வாங்கியிருக்காரு. ஜூரி விருது 2014 வாங்கியிருக்காரு. இந்த பாட்டு பூவண்ணம் போல நெஞ்சம், அந்த பாட்டு பாடினது ஜெயச்சந்திரன் மற்றும் சுசீலா அம்மா. பி. சுசீலா அப்படின்னு சொன்னாலே இசைக்குயில்னு சொல்லுவாங்க, மெல்லிசை அரசின்னு சொல்லுவாங்க, என்ன கான கோகிலா, கான சரஸ்வதி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பத்மபூஷன் அவார்டு 2008 வாங்கினாங்க. தமிழ்நாடு அரசுடைய கலைமாமணி அவார்டு வாங்கினாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடத்தில் கிட்டத்தட்ட 25,000 பாட்டு பாடியிருக்காங்க. ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பாடகர். அவருடைய குரல் அப்படி ஒரு கணீர்னு இருக்கும், ஒரு நல்ல அருமையான பாடகர் அவர். அதாவது ஒரு டீம், ஒரு நல்ல டீம் அமைஞ்சிட்டா ஒரு வெற்றி ஈஸியாகிடும்னு சொல்லுவாங்க. டீம் அமையணும். இப்போ அந்த ஜெயச்சந்திரன் பற்றி பார்த்திங்கன்னா, அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியில் பாடியிருக்காரு. தேசிய விருது ஒரு தடவை வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அரசுடைய விருது 4 தடவை வாங்கியிருக்காரு. கேரள விருது 4 தடவை. 1997 கலைமாமணி விருது, இப்படி பல வாங்கி சாதனை பண்ணவங்கெல்லாம் திரும்ப ஒரு கூட்டமாக சேரும்போது மீண்டும் ஒரு சாதனை உருவாகுது. இந்த பாட்டு 2 காதலர்கள் பாடக்கூடிய பாட்டு, முழுக்க 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 இயற்கையோடு சேர்ந்த பாட்டு. அதாவது அதான் அந்த பாட்டுடைய ஒரு அழகு. ஒரு இயக்குனரே ஒரு கேமராமேன்கிறதுனால அந்த பாட்டுடைய ஸ்டார்டிங், அதாவது பிரதாப் போத்தன் அம்மா அம்மான்னு கூப்பிடுவார். அந்த பொண்ணு கேட்பாங்க என்ன வேணும்னு. நான் உன்னை கூப்பிடல, அம்மாவை கூப்பிட்டேன்னுவார். இல்லை என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்தாருன்னுவா. இது மாதிரி டவல் வேணும், ஆற்றுக்கு குளிக்க போகிறேன் அப்படிம்பார். உடனே இந்த அம்மா டவல் கொண்டாந்து கொடுக்கும்போது அவரை, அந்த பெண்மணியை அவர் தூக்கிடுவார். உடனே அத்தை வந்துட போகிறாங்கன்னு இந்த பொண்ணு சவுண்டு கொடுக்கும், அந்த இயற்கையாக நடக்கக்கூடியதெல்லாம். உடனே அந்த அம்மா வரும்போது இவங்க பயந்துட்டு ஓடுவாங்க. அந்த அந்த நதி மாதிரி இருக்குது, அது சின்னதாக வாய்க்கால்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அகலம் அதிகமாக இருக்காது, ஒரு 15 அடி இருக்கும் வாய்க்கால், ஆறு, அவங்கவுங்களுடைய பாஷையில் சொல்லிக்கிறது. 2 பேரும் 2 பக்கத்தில் நடந்து வருவாங்க. அது வரத்துக்கு முன்னாடி அந்த ஷோபா முன்னாடி நிற்க, பிரதாப் போத்தன் பின்னாடி நிற்க, அந்த முதல் மியூசிக், அந்த மியூசிக்கோடைய அழகு. சலீல் சௌத்ரி அப்படின்னு பேர், மியூசிக் டைரக்டர் பேர். அவர் கீழே நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்.
இந்தியாவில் மிக புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர். இந்த பாட்டை எழுதினது கங்கை அமரன். அது ஒரு அற்புதமான கலைஞர். டைரக்டரு, தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடலாசிரியர். அவருக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டு கிடையாது. மகா பெரிய அறிவாளி. இசைஞானி இளையராஜாவோட தம்பிங்கிறதுனால அவருடைய புகழ் அதிகமாக வெளியில் வரல. ஏன்னா ஒரு சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் அதோடைய ஒளியை காமிக்காதும்பாங்க. அந்த மாதிரி இசைஞானியோட புகழ் அதிகமாக இருந்ததுனால இவருடைய புகழ் வெள்ளத்தில் மிகச்சிறந்த கலைஞர். இந்த சலீல் சௌத்ரியோடைய அந்த இசை இருக்க காதுக்கு அப்படி ஒரு தேன் பாய் அந்த பாட்டு. அப்போ இந்த பெண் பின்னாடி அவர் நிற்கும்போது அந்த பாட்டு, இந்த மியூசிக்கில், இந்த ஆகாயத்தில் காலை உதயம், அந்த சூரியன் சிகப்பாக இருக்கிறது, மஞ்சளாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறதுன்னு அந்த கலவை கோலம் சான்ஸே இல்லை. பார்க்க ஆசையாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பூவண்ணம் போல நெஞ்சேன் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம் போல நெஞ்சே பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம் போல நெஞ்சே. ரெண்டு பேரும் அந்த வாய்க்காலுடைய ரெண்டு பக்கத்தில் வருவாங்க. முதல்ல ஆண் பாடுவான், பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம். அந்த பூ வண்ணம் மாதிரி, பூவோடைய அழகு மாதிரி அந்த நெஞ்சம் அழகாக இருக்குது. பூபாலம் பாடும், பூபாலங்கிறது ஒரு பன்வகை, ஒரு இசை. அந்த பாடும்போது எங்கெங்கும் இன்ப ராகம், அந்த இசை உலகம் ஃபுல்லாக இன்பத்தை கொடுக்குது. என் உள்ளம் போடும் தான். அந்த இசையை கேட்டு என் மகிழ்ச்சி கிடைக்கிறா, சந்தோஷம் இல்லை. இதே வரிகளை கதாநாயகி அந்த பக்கம் பாடுவான். அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து பாடுவாங்க. அப்படி பாடும்போது அந்த அந்த உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் கதாநாயகன் அப்படியே கீழே படுத்துருவார். மகிழ்ச்சியை அனுபவிச்சாதான் தெரியும். அது ஒரு இயற்கை. நதி மொத்தம் பசை பசேர்னு செடிகள், ரெண்டு பக்கமும் அழகான பூச்செடிகள்லாம் தெரியுது, பின்பக்கம் அருமையான மரங்கள். அந்த பாட்டை பார்த்தாலே மன வருத்தம் உள்ளவனு கூட வருத்தம் போயிடும். அடுத்து அந்த பொண்ணு பாடுவான். அதாவது அப்படியே அவன் தோள் மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே பாடுவான். இனிக்கும் வாழ்விலே என் சொந்தம் நீ, எனக்குள் வாழ்ந்திடும் என் தெய்வம் நீ. நீ சாதாரண ஆள் இல்லையா, என் வாழ்க்கையில் நீ தான் சொந்தம், நீ தான் என் தெய்வம். தெய்வம்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதான் உடனே அந்த ஆண்மகன் பாடுவான், பிறக்கும் ஜென்மங்கள் பிணைக்கும் பந்தங்கள் என்றென்றும் நீ அப்படின்வான். இந்த பிறக்கிற ஜென்மம் ஃபுல்லாகவே நீ தான், இனிக்கும் வாழ்விலே என் சொந்தம் நீ, எனக்குள் வாழ்ந்திடும் என் தெய்வம் நீ, பிறக்கும் ஜென்மங்கள் பிணைக்கும் பந்தங்கள் என்றென்றும் நீ. அதுக்கு அடுத்த வரி அந்த பெண் அழகாக சொல்வா, இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை தனிமையும் இல்லை. ரெண்டு பேர் சேர்ந்த பிறகு எங்கேந்திரா பிரிவு வருது, எங்கேந்திரா என்ன பிரிவு இல்லை, எதுவுமே இல்லை. அது வாழ்க்கை அழகு, அவ்வளோதான். அதை இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை தனிமையும் இல்லை. பிரிஞ்சாதானே தனிமை வரும், இல்லை. அதுக்கு ஆண் பாடுறான், பிறந்தால் எந்த நாளும் உன்னோடு சேர வேண்டும். அப்படி ஒரு கால் நான் எப்போ பிறந்தாலும் உன் கூட தான் சேரணும். பூவண்ணம் போல நெஞ்சே பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம்
போல நெஞ்சே. அடுத்த வரியில் நடந்து போவாங்க. அது வந்து அந்த வாய்க்காவோட ஒத்தடி பாயில் வந்தாங்க. இப்போ ஒரு மண் தரையில் நடந்து போவாங்க. ரோடு 2 பக்கமும் மரங்கள் அழகாக இருக்கும். படிக்கும் பாடமோ உன் உள்ளங்கள், துடிக்கும் தேகமோ என் வெள்ளங்கள். படிக்கும் பாடமோ உன் உள்ளங்கள், ஒன்றை தான் நான் படிக்கிறேன் முழுமையாக. துடிக்கும் தேகமோ என் வெள்ளங்கள். வெள்ளம்னா என்னென்னா தண்ணின்னு சொல்லுவாங்க. உண்மை, ஈரம், மிகுதி எல்லாமே சொல்லலாம் அந்த வார்த்தைக்கு. படிக்கும் பாடமோ உன், அது எல்லை இல்லாமல் இருக்கும் மேலே எனக்கு அன்பு அப்படிங்கிறத சொல்ல வராங்க அந்த இடத்துல. படிக்கும் பாடமோ உன் உள்ளங்கள், துடிக்கும் தேகமோ என் வெள்ளங்கள். பனிக்குள் வாட்டங்கள், அணைக்கும் மூட்டங்கள் என் இன்பங்கள். பனி வாடுதான். அந்த பனியில் இருக்க அந்த அரும்பில் இருக்கக்கூடிய பனியானது வெயிலில் வாடும்போது அணைக்கும் மூட்டங்கள், அந்த மழை மேகம் மாதிரி இருக்கிறது வந்து மூடி அதோடைய இதை காப்பாற்றலாம். அந்த மாதிரி ஒரு இன்பங்கள். பிணையும் போது இனிய எண்ணம் என்றும் நம் சொந்தம், இமைக்குள் 7 தாளம் என்றென்றும் காண வேண்டும். கண்ணி இமைக்குள்ள 7 தாளம் பார்க்கணும். இந்த தாளம்னாலே ஒத்து, இசை ஒத்து வர்றது. இசை ஒத்து வர்றது இல்லை, கேட்க அழகாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அந்த கண் அழகாக இருந்ததுன்னா நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஸ்கூட்டர் வேணும், ஓகேன்னு கண்ணில் காமிக்கலாம், இல்லைன்னு காமிக்கலாம். ஆனால் இந்த கண் எப்படி சொல்கிறாரு, அழகாக இருக்கணும். என்ன, இமைக்குள் 7 தாளம் என்றென்றும் காண வேண்டும். பூவண்ணம் போல நெஞ்சம், பூபாலம் பாடும் நேரம், பொங்கி நிற்கும் தினம், எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம், பூவண்ணம் போல நெஞ்சே. அருமையான பாட்டை நம்ம இன்றைக்கி சிந்தித்தோம். ஒரு உண்மையான காதல் என்றைக்கு ரொம்ப அழகு, அதை ரசிக்கலாம். ஒரு சிறந்த படைப்பாளிகளுடைய ஒரு அற்புதமான படைப்பு. இந்த பாடலை பார்த்தாலே இனிமேல் அந்த மாதிரி ஒரு பாட்டு எடுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த சோபாவுடைய கலகலப்பான அந்த சிரிப்பு அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நடிகையெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. அந்த அம்மா நெத்தியில் ஒரு பெரிய பொட்டு வச்சுருக்கும். அந்த மாதிரி பொட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்காது, அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்கும். அந்த பொட்டுக்கு மேலே ஒரு விபூதிட்டு இருக்கும், அது ஒரு அழகு. மகாலட்சுமி மாதிரியே இருக்கும் அந்த நடக்கக்கூடிய. அதாவது 1979லேயே கோடா காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலர் சாரீ அணிஞ்சிருப்பாங்க. சாரீ இருக்கும், ஆனால் சாரீ தெரியாது. உடல் மேலே அந்த சாரீ இருக்கும், ஆனால் சாரீ அதாவது அவங்க யார் வேணாலும் பார்த்தா எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு அவ்வளோ மெலிசான சாரீ அந்த காலத்துலேயே தயார் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு அழகு அப்படின்னா அது சோபாவை சொல்லலாம். அப்படி ஒரு அழகு. 2 இவர் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த நதிக்கரை ஓரமாக அழகாக அந்த அம்மா ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த நதியில் 4-5 வாத்து போகிறது, ஏகப்பட்ட. அதாவது அந்த மண் ரோட்டில் முதல்ல நடந்து போகும்போது ஒரு கேமரா வச்சு எடுப்பாங்க. அவங்க நடந்து போன பிறகு பின்னாடி வச்சு ஒரு கேமரா எடுப்பாங்க. ஒரு கோவிலில் போய் உட்காருவாங்க. அப்போ அந்த அம்மா போய் கோவில்லேருந்து விபூதி வாங்கி வந்து அவருக்கு இட்டு விடுவாங்க. ஒரு இடமும் கண்கொள்ளா காட்சி, அழகு அழகு அழகு. இயற்கையை அப்படியே அள்ளி கொண்டாந்து கொடுத்த ஒரு அற்புதமான பாட்டு. வாழ்த்துக்கள், நன்றி.